எப்பயுமே அடுத்த வீட பத்தி எட்டி பார்க்கறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? தெரியுது சார். தெரியுதா? அதுதான். என்ன நடக்கும்? என்ன செங்கோட்டையன் என்ன பெரிய ஜீம்பூம்பான்னு மந்திரம் போட அப்படிதானே போறாரா? சார் பேசிக்கிறாங்க. யாரு? நிறைய பேர் பேசிக்கிறாங்க. யாரு பேசுறாங்களோ இல்லையா? நீ பேசுற அழகா பேசுற. நிறைய பேர் பேசுறாங்க. அப்படியா? செங்கோட்டன் இல்லைன்னா கட்சியே இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்களே. தேவரையா கூட இருந்தவன் நான் சிறு வயசுல. தேவரை பத்தி இவங்களுக்கெல்லாம் கதை தான் பேசுவாங்க, படிப்பாங்க, பார்த்துருப்பாங்க. நான் நேரடியா எதிர்த்த வீடு. கூட்டணி கட்சியே மதிக்க மாட்டாங்களே திமுக. எந்த நாய் சொல்லுச்சு? எல்லாரும் அப்படிதான் சார் சொல்றாங்க. எல்லா நாயும் அயோக்கிய நாயின்னு அர்த்தம். அப்படியா? கூட்டணி கட்சியை மதிக்கலைன்னு சொன்னா ஜெயுடைய தலைமையில நீங்க போய் இணைஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் இணைஞ்சுக்குவோம், அவர் தலைமை தாங்கட்டும்னு சொல்லுவாரு. யாரு? அமித்ஷா சொல்லுவாரு. அதெல்லாம் நான் விஜய் எல்லாம் நான் தலைமையை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் எடப்பாடி சொல்லுவார், நான் என் தலைமையில் தான் ஆட்சி அமையணும், நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, அதனால் நான் முடியாதும்பாரு. அப்போ அவரை தனிச்சு விட்டுட்டு என்ன அரசியல், நான் திமுகவில் தான் இருந்தேன் 62ல், புரியுதா? 72ல் அதிமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி சிங். இப்போ தொடர்ந்து அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை அரசியல் தலைவர்கள் கூட, கட்சி தலைவர் கூட பேசிட்டு இருக்கோம். நாடி நரம்பு ரத்தம் சதைன்னு எல்லாத்துலயும் அரசியல் ஊர்ன ஒரு மனுஷன் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட காமாட்சி நாயுடு அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீங்க பேசினாலே அப்படியே ஃபயர் விடுறாங்க சார். என்ன இப்படி பேசுறாரு இந்த மனுஷன், என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க சார். ரொம்ப புகழாத சார். உண்மையா சார்? மழை காலம் இது சார். உண்மையா சார்? சீரியஸா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சரி, ஓகே சார். என்னதான் புகழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வாக்காளர் திருத்த பட்டியல்ல என்ன பிரச்சனை திமுகக்கு? அதாவது பேசிக் நாலேஜ் இல்லாம கேட்குற கேள்வி இது. என்ன காரணம்னா, 1.5 கோடி வடக்கத்தியா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ அவனை பூரா சேர்த்தாச்சுன்னா வாக்காளர் பட்டியலில் நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்கள் ஓட்டு போட வெளியில் வரமாட்டான். நம்ம இங்கே இருக்கிறது 8 கோடி மக்கள் இருக்கோம். வாக்காளர்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8-8.25 கோடி வரும். இந்த 8.25 கோடியில் வாக்கு போடுறது 4 கோடி மக்கள் தான் போடுறான். 50% அல்லது 60%. இப்போ இவன் அந்த 60%ல் இவன் ஒரு 1.5 கோடி அப்படியே வந்துடுவான். மோடி ஆளுக பூரா, மோடி திட்டமிட்டு அனுப்பிச்சி வச்ச ஆட்கள் தான். சரியா? இவன் பூரா வாக்காளர் ஜாபிதால சேர்த்தாச்சுன்னா, இதே திமுக தானே சார் மனு கொடுத்துச்சு, நீங்க வாக்காளர் திருத்த பட்டியல் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே திமுக நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி, இப்போ இறந்து போயிருப்பாங்க, அவங்க பேர் இருக்கும், அந்த பேரை நீக்கணும். ஒரு அட்ரஸில் மாறி போயிருப்பாங்க, அவங்கள மாற்றணும். அது புது வாக்காளர் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர். இப்போ நம்ம இப்போ அதெல்லாம் ஆதார் கார்டு மட்டும் வச்சு பண்ண முடியாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு ஆதார் கார்டையும் வச்சு அவன் நம்ம ஆட்களா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். வெளியூர்லேருந்து வர்றவனா இருந்தால் பரவாயில்ல, வெளி மாநிலத்திலேருந்து வர்றவனை எப்படி நம்ம இங்கே வாக்காளர் ஜாபிதாவில் சேர்க்க முடியும்? இப்போ நீங்கள் போய் பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ நீங்கள் வாக்காளர் ஜாபிதாவில் சேர்த்து நீங்கள் அங்கே வேலை பார்க்குறீங்க, அங்கே வாக்காளர் ஜாபிதாவில் சேர்க்க முடியுமா? சொல்லுங்கள். அதுதான் காரணம். இப்போ அதை திருத்துறதுக்காக தானே இந்த விஷயம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ என்னன்னா, திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்ற ஒரே காரணத்துக்காக வேணான்னு உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லடா செல்லம், இது வேணும்னு அவன் திட்டம் போட்டு பண்ற சதி. இந்த சதியை முறியடிக்கத்தான் நாங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கோம். சரியா? அக்காடு ஹோட்டலில் கூட்டி எல்லாத்தையும் அலச ஆராய்ந்து என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ இவ்வளோ இருக்குல்ல, பாரதிய ஜனதா யார் கூட கூட்டணி வச்சிருக்கு? ஏடிஎம்கே கூட. ஏடிஎம்கே அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் இந்த இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரா? பாஜக என்ன சொல்லுது? ஆதரிக்கிறோங்கிறாரா? அப்போ இதிலேருந்து உனக்கு புரியலையா? அவனுங்களுக்கு தானே அந்த வாக்கு போகும். சரி, அப்ப எப்ப சார் திருத்தலாம்? இப்போ ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல இறந்தவங்க இருப்பாங்க, இல்ல அந்த அது பிரச்சனையே இல்லை. அதைத்தான் நானும் சொல்றேனே. நீங்க அந்த ஊருக்கு போங்க, அந்த ஊர்ல இறந்தவங்க வாக்காளரை நீக்கிருங்க, புதிய வாக்காளரை சேருங்க. அது நம்ம நாட்டா நம்ம மாநிலமா இருக்கணும். அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து சேருங்கிறேன். அப்ப இப்போ திமுகவுடைய இஷ்யூ என்ன அப்படின்னா, அதான் மற்ற மாநிலங்கள் இருக்கிறவங்க வாக்காளரா இது பண்ணக்கூடாது, அந்த ஊர்ல இறந்தவங்க இருந்தாங்கன்னா அதெல்லாம் நீக்கிட்டு புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. இது தெரியாம உங்களை போய் தப்பா நினைச்சிட்டாங்க சார் எல்லாரும். இப்போ என்ன அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த அழைப்பு ஒன்று விடுத்திருக்கீங்கல்ல, எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருக்கீங்க. எல்லா கட்சியும் வருவாங்களா?
எல்லா கட்சியும் வருவாங்கன்னா வந்த பின்னாடி தானே தெரியும்டா செல்லம். இருந்தாலும் நீங்க குடுத்துருக்கீங்கல்ல, மதிக்கணும்ல திமுகவ. அப்படியெல்லாம் மதிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. அதான் எடப்பாடி நாங்க கலந்துக்கலேன்ட்டாங்க. பிஜேபி கலந்துக்கலேன்ட்டாங்க. ம். அவங்களோட இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகளும் வரமாட்டாங்க. இப்ப இவருக்கு குடுத்துருக்கு நம்ம டாக்டர் ராமதாஸுக்கு, அன்புமணி. அவங்களுக்குள்ள 2 பேத்துல அப்பன் புள்ளக்குள்ள தகராறு. ஓகே. அதுல வந்து அநேகமா பெரியவரு வரணும். ஆனா அவர் பெரியவரு, ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் கூட இருக்காரு. அவர கூட அவரு அனுப்புவாரு. பெரியவர் அனுப்புவாரு. டிவிகே கட்சில இருந்து யாராவது வருவாங்களா? டிவிகேலேருந்து டெஃபினட்டா வருவாங்க. எப்படி சொல்றீங்க? என்ன இல்ல இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் மூஞ்சில? இல்ல. டிவிகே வந்து வருவாங்க. எப்படி சொல்றீங்க? வருவாங்கன்னா எப்படி சொல்றீங்கன்னா, இதுல என்ன? சொல்லணும்ல சார். வருவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா ஏம்மா எப்படி முதல் சொல்றீங்கன்னு கூட்டமா? சொல்லணும்ல. ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு முதல் கூட்டம். ம். பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சிய வந்து அழைப்பு குடுக்குறாங்க. அந்த அழைப்பை ஏற்று அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு புதுசா வந்தவங்கல்ல இதுவரை எந்த அழைப்பும் போல, எந்த கூட்டத்திலயும் அவங்க கலந்துக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால வருவாங்க. 2வது எனக்கும் சில ஆட்கள் இருக்குல்ல. இப்ப நான் அரசியல் பண்ணவன்ம்மா. உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் 62லயே அரசியல் பண்ணவன். என்ன அரசியல் சார் பண்ணீங்க? என்ன அரசியல்? நான் திமுகல தான் இருந்தேன் 62ல. புரியுதா? 72ல அதிமுக. அதுக்கப்புறம் காங்கிரஸ். அதுக்கப்புறம் அதிமுக. அதுக்கப்புறம் அது எப்படி சார் இப்படி 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 பாஜக. இப்படின்றீங்க? பாஜக. பாஜகலயும் 5 வருஷம். இப்ப அதுக்கு மறுபடியும் சார்? மறுபடியும் இப்ப 2016 பிப்ரவரி எலெக்ஷனுக்கு முன்னாடி பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து திமுக. எல்லா கட்சியிலயும் ஒரு எட்டு பாத்துற வேண்டியது. ஆமா. என்ன நடக்குது? ஏன்னா எப்பயுமே அடுத்த வீட பத்தி எட்டி பார்க்குறதுன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இல்லையா? தெரியுது சார். தெரியுதா? அதுதான். ம். ஓகே. அதனால எல்லா வீட்டையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால எல்லாத்தையும் பார்த்ததுனால தானே இப்ப அரசியல பத்தி என்னால எல்லா கட்சியினுடைய ரொம்ப யோக்கியதை தெளிவா எல்லாம் பேச சொல்றீங்க முடியும். சார். அரசியல் பேச பத்தி இந்த முடியும். அளவுக்கு யாரும் தெளிவாலாம் பேச ஆ. முடியாது. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிவிகே விஜய் அவர்கள ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, இது மாரிலாம் பண்றாங்களா. நேத்து பசும்பொன் முத்துராமலிங்கம் அவருடைய சிலைக்கு வந்துட்டு அவர் மாலை போட போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்துட்டு ஒரு புகைப்படத்துக்கு பனையூர்ல அவருடைய ஆஃபீஸ்லயே வந்துட்டு மாலை போட்டு மலர் தூவியிருக்கார் போல. அத எடுத்து போட்டு இது ஏஐ படம் அப்படின்றாங்க. என்ன சார் ஏஐ படமா அது? ஏம்மா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவங்களுடைய விருப்பத்த பொறுத்தது. ம். அவரு சிலைக்கு போய் மாலை போட்டாலும் சரி, போடலைனாலும் ம். அவருக்கு மனசுக்குள்ள தேவரும் பேர்ல பிரியம் இருக்கலாம். அவரு ஆஃபீஸில கட்சி ஆஃபீஸில ஒரு படத்த வச்சு அவர் போடலாம். என்ன இதில ஒரு சின்ன தப்பு அவர் என்ன பண்ணிட்டார்ன்னா, அவர் மட்டுமே வந்து போட்டாரு. மற்ற அதர் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா? ஒரு 4, 5 பேரு. அவங்களையும் இணைச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க தான் சிலைக்கு போய் போடுறதுக்காக போயிருந்தாங்களே. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஏம்மா எல்லாம் போ போயிருந்தாங்களே. போ போட்டிருந்தா கூட மத்த கட்சி தொண்டன் எவனும் இருக்க மாட்டானா பக்கத்துல? இருக்க ம். மாட்டானா? ம். அப்படியே இல்லைன்னா ஓய் பிரிவு தான் இருக்குதுல்ல. அத கூட அள்ளி போடுங்கடான்னு சொல்ல வேண்டியது தானே. ம். செய்யணும்னா எத வேணாலும் செய்யலாம். பட் எனிஹவ் நான் இதுக்கு வந்து நான் குற்றம் சுமத்த விரும்பல. ஓகே. இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்ப பொறுத்தது. ம். புரியுதா? ம். தேவரையா கூட இருந்தவன் நான் சிறு வயசுல. ஓ! அப்படியா? தேவர பத்தி இவங்களுக்கெல்லாம் கதை தான் பேசுவாங்க, படிப்பாங்க, பார்த்துருப்பாங்க. நான் நேரடியா எய்த்த வீடுமா மதுரையில இப்ப கண்ணகி எதிர் வீடா சார்? எதிர் வீடு கண்ணகி பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கு. ஓகே. அங்க தான் சத்தியமோகன் சொல்லிட்டு அவரு நம்ம நேதாஜி படையில கேப்டனா இருந்தவரு. அவரு அவரு தேவரையா அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். மூக்கையா தேவரு, ம். சசிவர்ண தேவரு எல்லாம். சசிவர்ண தேவர் தான் ஐயாவ கூட்டிட்டு வருவாங்க. ஐயா அந்த இதில வந்து சின்ன பெஞ்ச் தான். அந்த பெஞ்சில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் எய்த்த மாரி எங்க வீடுங்கிறதுனால நான் வேடிக்கை பார்க்க வருவேன். ஸோ அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு நாள் கூப்பிட்டு பேசினார் ஐயா. அதுக்கப்புறம் மறுநாளும் ஐயா அங்க வந்தாங்க. அன்னைக்கு தான் திலகர் திடல்ல ஒரு மீட்டிங்கு. நான் ஐயா கூட போய் அந்த மீட்டிங்கில அவர் கால்கடியில உட்காந்து பார்ப்பேன். அப்ப எல்லாம் சேர் போட்டெல்லாம் மீட்டிங் நடக்காது. ஜம்காலத்த விரிச்சு மேடை இருக்கும். திலகர் திடல்னு ஒரு மேடை. அதில ஒரு ஜம்காலமோ பாயோ விரிச்சு, அந்த பாயில உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க சிலரு. ஐயா வந்து நின்னுட்டு பேசுவார். ம். ஆனா கால்கடியில உட்காந்து. நீங்க கால் கடியில உட்கார்ந்து நியூஸ்ல எல்லாம் பாருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா பார்க்குறோம் ம். சார். எல்லாருமே பாருங்க. ஐயா வந்து கால் கடியில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. ம். பேசிட்டு இருக்கும் பார்த்துட்டு இருப்பீங்களா சார்? பார்த்துட்டு இருப்பேன். சரி, ஓகே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ஏடிஎம்கே ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செங்கோட்டையன் வந்துட்டு கட்சிய விட்டு வெளில வந்திருக்காரு. கட்சிய விட்டு வெளில அனுப்பியிருக்காங்க அவர. வந்திருக்காரு. நெறைய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ்ல வந்து பேனர்ல எடப்பாடி அவர்களுடைய படத்த மறைச்சு ஒரு பேனர் போட்டிருக்காரு. இது என்ன செங்கோட்டையன் வெளில வந்துட்டாரு. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன செங்கோட்டையன் என்ன பெரிய ஜீம்பூம்பான்னு மந்திரம் போட அப்படிதானே போறாரா? சார் பேசிக்கிறாங்க. யாரு? நெறைய பேர் பேசிக்கிறாங்க. யாரு பேசுறாங்களோ இல்லையோ, நீ பேசுற அழகா பேசுற. நெறைய பேர் பேசுறாங்க. அப்படியா? செங்கோட்டையன் இல்லன்னா கட்சியே இல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்களே. அப்படி இல்ல. செங்கோட்டையன் வந்து
முதலமைச்சரோட அப்போ ஜெயலலிதா அம்மா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஆமா சார் சொன்னாங்க. 2001 தேர்தலில் எனக்கு கூட 71 தொகுதியை வந்து மேடம் நான் போய் பிரச்சாரத்துக்கு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ செங்கோட்டையன் தான் அதை தூக்கிட்டு என்கிட்ட வந்து கொடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாமே செங்கோட்டையன் தான் எங்களுக்கு அந்த வயா மீடியான்னு சொல்கிற மாதிரி அவர் தான் எல்லாம் செயல்பட்டார். கட்சியிலையும் அவர் தான் இருந்தார். சில காரணங்களால இந்த அம்மானால தான் நானெல்லாம் கொஞ்சம் வெளியில் இருந்தேன். இல்லைன்னா நான் என்னுடைய தலையெழுத்து மாறி இருக்கும். சசிகலா அம்மா தான் என்னை வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே இது அவருக்கும் பண்ணதுனால தான் அவரையும் கொஞ்ச நேரம் வந்து கட்சியை விட்டு நீக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா கட்சியில் நீக்குனாங்க. அவர் அந்த கவுண்டர் சமுதாயத்தில் உண்மையான ஒரு அதிமுக தொண்டன்னா அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அன்று முதல் இன்று வரை. 2வது அவர் வந்து இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட்டங்கள்லாம் போட்டார். அது இவருக்கு இப்போ எடப்பாடி வந்துமா ஒரு சேடிஸ்மா. எடப்பாடி சார். ஆமாம். எப்படின்னா நம்ம நான் அந்த பைலா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பைலாவில் வந்து என்னுடைய கையெழுத்து 9வது கையெழுத்து. எம்ஜிஆர் இருக்கும்போது போட்ட பைலாவில் 9வது கையெழுத்து. அப்போ என்கிட்ட அந்த பைலாலாம் இருக்கும்ல, எல்லாமே இருக்குது. ஆனால் இவர் அந்த பைலாவெல்லாம் மாற்றி 20 பேர் வழிமொழியணும், 10 பேர் முன்மொழியணுமா. எதுக்கு? மாவட்ட செயலாளர்கள். மொத்தமே எத்தனை மாவட்டம் இருக்குது, இதில் 75% மாவட்ட செயலாளர் ஆதரித்தா தான் போட்டியே போட முடியுமா. இதில் தேர்தலில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டி போடணுன்னா இவ்வளோ பேர் பரிந்துரை பண்ணணுமா. இது பெரிய அயோக்கியத்தனம் இல்லை. புரட்சித் தலைவர் என்ன பண்ணார்னா, சாதாரண தொண்டனும் அந்த பொறுப்புக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் எந்த விதமான இல்லை. அவன் விரும்பினானா அவன் நாமினேஷனுக்கு நேரடியாக கொண்டு வந்து அவன் பேரை போட்டு எழுதி நான் அந்த தேர்தல் நிற்கிறேன்னு எழுதி கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் வச்சுருந்தார். இவர் இப்படி மாற்றிக்கிட்டார் சர்வாதிகாரமாக. புரியுதா? அதனால் அவருடைய போக்கு வந்து சர்வாதிகார போக்கு, அது தவறான போக்கு. இப்போ நீ இப்போ ஆங்கரிங் பண்ணுற, நாளைக்கு உனக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை படிக்குது, நீ அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கிற, அந்த குழந்தை படித்து நாளைக்கு ஒரு பெரிய பையனாக இருந்தான்னா ஒரு ஹீரோவாக போகிறான், அவன் போய் ஆயிரக்கணக்கு விஜய் மாதிரி ஒரு 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிச்சுட்டா அப்போ நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவேன்? நீங்களே சொல்லிடுங்க. அந்த பையன் வந்து ஆங்கரிங் பண்ண வருவானா? கலைஞர் அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலை, என்ன புத்தகம் எழுதியிருக்காரு, என்ன புத்தகம், ஏன் அவர் எழுதினது வயசுக்கு தகுந்த புத்தகங்கள் இருக்கும். சிறு வயசில் செக்ஸாக எழுதியிருப்பார். வயசாக 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 நீ வந்து 23 வயசில் பராசக்தி படத்துக்கு கதை வசனம், மந்திரி குமாரிக்கு கதை வசனம், மர்மயோகிக்கு கதை வசனம், இந்த மாதிரி அவர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கலைஞரோட கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு நபரும் கிடையாது இன்றைய சூழ்நிலையில். அவரும் மறைஞ்சிட்டார் பாவம். பட் இருந்தாலும் நான் அதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல இயலும். ஏன்னா நான் அந்த கட்சியில் இருக்கிறேங்கிறதுக்காக பார்க்காதீங்க. அந்த கட்சியில் நான் வெளியில் இருந்தாலும் கூட அந்த கட்சியில் அவரை நான் தலைவரை மதிப்பேன். அவர் வந்து தமிழில் ரொம்ப புலமை பெற்றவர். கல்வி அறிவு வந்து 10th தான் கல்விக்கூடத்தில் படித்து அதுவும் இது பண்ணவர். ஆனால் அவருடைய அறிவுக்கு சரி இப்போ நீங்கள் நம்ம சொல்லுங்க நிற்க சார், முடியாது. திமுக மன்னர் ஆட்சியா இல்லையா? உங்க வாயால சொல்லுங்க சார், நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மன்னர் ஆட்சியா? ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவதுமா, தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் வந்து எங்கள் கட்சி தான் நிர்ணயம் பண்ணுமே தவிர ஒன்றை மாதிரி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து அதை அளவுகோல் வச்சு அளந்து பார்க்க முடியாது. நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், அவர் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏ கொடுக்கணும்னு பேசியிருப்பேன். எம்எல்ஏ ஆனதுக்கு முன்னாடி அவர் வந்து துணை முதலமைச்சராக வரணும்னு பேசியிருப்பேன். இதெல்லாம் நாங்கள் ஆர்வமாக பேசுகிறது தானே. தொண்டர்கள் அந்த கட்சியில் தொண்டர்களுடைய முடிவு தான் தலைவருடைய முடிவே தவிர தலைவருக்குன்னு ஒரு முடிவு இல்லைடா. அதுதான் ஜனநாயக கட்சி. தொண்டர்களை மதிக்க தெரிஞ்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி கட்சியே மதிக்க மாட்டாங்களே திமுக. எந்த நாய் சொல்லுச்சு? எல்லாரும் அப்படிதான் சார் சொல்றாங்க. எல்லா நாயும் அயோக்கிய நாயின்னு அர்த்தம். அப்படியா? கூட்டணி கட்சியை மதிக்கலைன்னு சொன்னால் சொல்கிற நாய். ஓட்டு போடுற மக்களும் அதான் சொல்றாங்க. ஓட்டு போடுற மக்கள் சொன்னால் அவனும் இந்த அயோக்கியன். ஓட்டு போடுறவனும் அயோக்கியன். ஓட்டு போடுற மக்கள் அயோக்கியன்னு சொல்றீங்க. அயோக்கியன்னா இந்த வார்த்தையை சொன்னவங்களை தான் சொல்கிறேன். ஓட்டு போடுற மக்களை இல்லை. அப்படி திசை திருப்பாதீங்க தங்கச்சி. நான் சொல்கிற வார்த்தை, எவன் வந்து எங்கள் கட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஜனநாயகம் இல்லை, அவங்கள மதிக்கலைன்னு சொல்கிறீங்களோ அவங்கள தான் நான் பேசுகிறேன். புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களாம் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. உங்கள் கட்சி யாரா பேசினாங்க அவங்க அயோக்கியர்கள்.
ஏம்மா எங்கள் கட்சியை பற்றி தவறாக பேசக்கூடியவன் எல்லாம் அயோக்கியந்தாம்மா, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லைம்மா. ஓகே சார். இங்கேருந்து அடுத்த வருஷம் வேற கட்சிக்கு போனீங்கன்னா, நீங்களே அப்படிதான் சார் பேசுவீங்க. நான் பேச மாட்டேம்மா. பேச இப்போ நான் மாட்டீங்களா சார்? பாரதிய ஜனதா பற்றி அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவேனே தவிர தவறாக பேச மாட்டேன். ஏன்னா நான் இருந்த காலம் வாஜ்பாய், அத்வானி அவங்கெல்லாம் வந்து என்னை இழுத்து பக்கத்தில் வச்சுப்பாங்க. புரிஞ்சதா? அந்த அளவுக்கு அத்வானி கூட வாஜ்பாய் கூட நான் இருந்தவன். நான் அதே மாரி நரசிம்மராவ் எவ்வளோ டெரரான பிரதமர். அவரையே என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. சரியா? மாநாட்டில, மதுரை மாநாட்டில. ம். அந்த அளவுக்கு அன்னைக்கு சிதம்பரம் பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் இதே தங்கபாலு இப்ப இருக்காருல்ல, இப்ப நான் பேசுறதெல்லாம் தங்கபாலும் பார்ப்பார்ல, அவரும் என் பக்கத்துல தான் இருந்தாரு. இப்போ புரியுதா? செங்கோட்டையன் அவர்கள பத்தி இவ்ளோ பேசுனீங்கல்ல. இன்னொரு ஆமா. விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஇஅதிமுக எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பி டீம் தான் வந்துட்டு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பி டீம் வச்சிருக்கீங்களா? எத்தன டீம் சார் வச்சிருப்பீங்க நீங்க? எத்தன டீம் ஆண்கள வச்சிருக்கீங்க? தானே வச்சிருக்கோம். பெண்கள வச்சுக்கல. ஏம்மா சசிகலாவையும் சேர்த்து வச்சிருக்கோம் நான் சொல்றேன். அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்றவன் சொன்னான்னா, அந்த அம்மா எனக்கு அது தங்கச்சி தான். தங்கச்சி. அது எனக்கு ஏறக்குறைய என் வயசுக்கு ஒரு 3 வயசு வேணா இளமையா இருக்கும். ம். 72, 73 வயசு. அது எங்க கூடயே அது வச்சிருக்கோம் நாங்க. இப்ப எடப்பாடிக்கு எதிரான ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அது இப்ப தேவர் ஜெயந்தியில வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. பிரஸ் அட்டெண்ட் பண்ணார்ல, டிடிவி ம். பிரஸ் ம். அட்டெண்ட் பண்ணையில இவங்க 3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சசி மதுரையில இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சசியும் பார்த்து பேசிட்டாங்க. சசிகலா அவர்கள். சசிகலா. சசி. ஓகே. ஆமா. சரியா? தெரியுது சார். ஸோ, அதனால நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பழகுனவங்கம்மா. சசிகலான்னா நீங்க ஜெயலலிதா வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் சசிகலாவ தெரியும். சசிகலாவுக்கு மேரேஜ் பண்ண வீட்ல மேரேஜ் அன்னைக்கு நான் இருந்தவன். நடராஜன், எம்என்னும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சரிங்களா? ஸோ, அதனால நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு உதிரி இருக்காங்க. இந்த உதிரிகள் எல்லாம் ஒரு முக்குலத்தோர் பிரிவுல வந்துர்றாங்க. நல்லா ம். புரிஞ்சுக்கோங்க. ஆமா. அப்ப இந்த முக்குலத்தோர் வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி பீப்பிள் இன் தமிழ்நாடு. கவுண்டர் சமுதாயத்திலயும் அவர ஆதரிக்கிறவங்களும் நெறைய இருக்காங்க. ம். அதே மாரி இந்த வன்னியர் ஒரு குரூப்பும் தஞ்சாவூர் அந்த ம். ம். அந்த ம். குரூப்பும் வந்துர்றாங்க. அப்ப பிச்சு 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 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம். இது ஒரு 5, அது ஒரு 5, இது ஒரு 5 அப்படி கூட்டி பெருக்கி பார்த்தா ஒரு 16, 17% வந்துரும். ம். ஸோ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ரெட்டலைய வச்சு தான் இவரு இந்த ஆட்டம் போடுறாரு. இந்த ரெட்டலைய ஏற்கனவே கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இத ஓபிஎஸ் அணின்னு ஃபார்ம் ஆகும். ஓபிஎஸ் அணிக்கு அந்த ரெட்டலைய ஒதுக்கியாச்சுன்னா, இவரு கொட்டம் ஒதுங்கிரும். ஆட்டோமேட்டிக்கா பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் கூட கூட்டணிக்கு வந்துரும். இவர தனியா உட்டுருவாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இப்போ இது வர்றதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டாம்புல வேலை பார்க்க போகுது. ம். விஜயுடைய தலைமையில நீங்க போய் இணைஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் இணைஞ்சுக்குவோம். அவர் தலைமை தாங்கட்டும்னு சொல்லுவாரு. யாரு? அமித்ஷா சொல்லுவாரு. அதெல்லாம் நான் வந்து விஜய் எல்லாம் நான் தலைமைய ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய் எடப்பாடி சொல்லுவாரு. எடப்பாடி சொல்லுவாரு. நான் என் தலைமையில தான் ஆட்சி அமையணும். நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. அதனால நான் முடியாதும்பாரு. அப்ப அவர தனிச்சு விட்டுட்டு, அப்ப அந்த கூட்டணிய எடுத்துக்கிட்டு, இதுக்கு தலைமை தாங்க சொல்லி தம்பிய வச்சு ம். அவங்க ஆட்சிய எப்படியாவது கபாலீஸ்வரம் பண்ணிறலான்னு ஒரு பிளான். இல்ல ஏம்மா மறுவார்த்தையே கிடையாது இங்க சார் உங்க பாரும்மா, பேச்சுக்கலாம். இதுதாம்மா அரசியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. சரி சார். இது வந்து நடக்கும் பாருங்க. சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப சார். ஏன்னா விஜய் வந்து என்ன சொன்னாரு முந்தா நாள் நிர்மல்குமார் என்ன சொன்னாரு? அத கேட்டீங்களா? சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். எங்களுக்கு நாங்க அதிமுக கூட கூட்டணியில இல்ல. ம். 1 மாத காலத்துக்கு முன்னாடி, அதாவது கரூர் இஷ்யூக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, அதே மாரி தான் நாங்க இருக்கோம். நாங்க தனிச்சு தான் இருக்கோம். தனிச்சு தான் தேர்தல சந்திக்கிறோம்னு பேசுறாரு. 2வது கூட்டணி அமையறதா இருந்தா, அவரு தான் முதலமைச்சர் கேண்டிடேட். அவர் தலைமையில தான் கூட்டணி. அப்படி இருக்கும்போது, விஜய் தம்பி யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி யாருடைய தலைமைய ஏத்து போகாது. சரி இப்ப சொல்லியிருக்கீங்கல்ல, இவங்கலாம் வந்து ஒண்ணு கூடி இது பண்ண போறாங்க. தேவர்குல ஓட்ஸ் எல்லாம் எடுத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேவர்குல ஓட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுவரைக்கும் ஏடிஎம்கேக்கு போலயா? ஏடிஎம்கேல தான் அந்த ஓட்டெல்லாம் இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் அதாவது வந்து ஆரம்ப காலத்துங்கள்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாங்க. எப்போ மு.க. அவர் தலைமையா இருக்கும்போது ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி இருந்தது. அப்ப எங்களோட கூட்டணி 15 எம்எல்ஏ சீட்டு ஒதுக்குனாங்க டிஎம்கேலேருந்து. 15 எம்எல்ஏவும் ஜெயிச்சு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு எம்எல்சி குடுத்தாங்க. அது சக்திமோகன் தான் எம்எல்சி. 1971 தேர்தல்ல 72ல மதுரையில கோரிப்பாளையத்துல தேவர் சிலை வைக்கப்பட்டது. அது கலைஞர் தலைமையில வி.வி. கிரி அப்போதைய இவரு பிரசிடென்ட்டா இருந்தவர். அவர் தான் வந்து திறந்து வச்சாரு. இதெல்லாம் பழைய சரித்திரங்கள். ம். சரிங்களா?
அவர் மூக்கே தவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆண்டித்தவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் இன்னொருத்தர் ஒரு 2, 3 பேர் அவங்கெல்லாம் தனித்தனியாக ஃபார்வர்ட் பிளாக்னு உடஞ்சி போச்சு. அதாவது அந்த உடஞ்சதில் ஒரு குரூப் வந்து ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அம்மா அங்கே போய் ஒட்டுச்சு. ஓகே. யார் சசி இருக்க, சசி அங்கே போச்சு. அது முக்குலத்தோர். ஸோ அதனால சசி அங்கே போனதுனால தேவர்கள் எல்லாம் மேக்சிமம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஓகே. அந்த ஓட்டு அந்த சைடு இருந்தது. அதனால தான் வந்து அந்த அம்மா தைரியமா ஆண்டிப்பட்டியில நின்றது. எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில நின்றாங்க. அப்ப எல்லாம் வாக்குகள் வந்து சிதறாமல் வந்தது. சரிங்களா? அதனால இப்போ ஏடிஎம்கேல இவரு இப்ப கவுண்டர் சைடுல தான் இவரு சப்போர்ட்டிவா ம். போயிட்டுருக்காரே தவிர, முக்குலத்தோர் சைடு வரல. பேருக்கு முக்குலத்தோர்ல என்ன பண்றாரு, நத்தம் விஸ்வநாதன், ம். ராஜன் செல்லப்பா, மதுரையில ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, அதுக்கு அந்த மாரி ஒரு 2, 3 பேர கையில வச்சுக்கிட்டு அதாவது கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொம்மலாட்டம் பண்ணுவாங்க பார்த்துருக்கியா? கைப்பாவை. கைப்பாவி அதுக்கு பேரு. அந்த பொம்மலாட்டலும் பண்ணுவாங்களே. பொம்மலாட்டம் அது. அந்த பொம்மலாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. சரி, நீங்க ஏதோ டிவிகேல சேர்ந்துட்டீங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே? ஏம்மா டிவிக்கேல நான் சேரலம்மா. இது எங்க நான் நீங்க என்னுடையத டவுன்லோட் பண்ணி பாருங்க. எங்க இத பார்த்து தமிழ்நாடு நாயுடு பேரவைய. ம். இது இருக்கும் அப்படியே. அப்ப அது வந்து தாவேக்கா துண்டு இல்ல. தாவேக்கா தொண்டர். பல பேர் நீங்க தாவேக்கால இணைஞ்சிட்டீங்கன்னு நெனச்சுக்கிட்டு, ஐயோ! ஐயா! ஐயான்னு கத்திட்டு இருக்காங்க சார். கத்தட்டும். ஐயானாலும் சரி, நொய்யானாலும் சரி. எனக்கு என்ன இருக்கு? கத்துறவனுக்கு அவன் வாயி அவன் கத்துறான். சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த கரூர் இன்சிடென்ட் இருக்குல்ல. பல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இதுல வந்து மேன் மேட் டிசாஸ்டர். விஜய் மேல தான் தப்பு. இவர் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுமா ஒரே ஒரு சின்ன தவறு தான். அதாவது வந்து இவரு வர்றது வந்து டைம் ஆகும்னு தெரியும். ம். அப்படி இருந்தும் அவரு வந்து பொதுச் செயலாளர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ப்ரெஸ்ஸ போட்டு ம். மைக்ல அலௌன்ஸ் பேசுறாரு. 12 மணிக்கு வந்து இங்க வந்து தலைவர் வருவாரு அப்படின்னு. அது ஒண்ணு தான் தப்பு. 12 மணின்னு சொன்னது தப்பு. ம். மற்றபடி இவங்க டைம் வாங்குனது வந்து 3 டூ 10 தான் டைம் வாங்கியிருந்தாங்க. அந்த டைம் வாங்குன டயத்துக்கு வருவாருன்னு சொல்லியிருந்தா, அவங்க ரிலாக்ஸா வீட்ல இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கோ, 3 மணிக்கோ போயிருப்பாங்க. வெ வெயில்த்தால போயிருப்பாங்கல்ல. ஒரு 6 மணிக்கு வருவாரு, இல்ல 7 மணிக்கு வருவாருன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனையே இல்ல. அந்த வெயில் நேரத்தில பாவம் சின்ன குழந்தைகள் அவங்கவங்கலாம் ஏம்மா ஒரு நடிகர் வர்றாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வருவாங்கம்மா. இப்போ ஒரு நடிகை உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல. ரெட் ஹில்ஸ்ல வந்து ஒரு நகைக்கடைய திறக்கிறதுக்கு ஒரு ம். நடிகை ம். ம். வந்தாங்க. எவ்வளோ கூட்டம் தெரியுமா? பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு காவல்துறையாலே இயலாத அளவுக்கு கூட்டம். கடைசியில அதில ஒரு 4, 5 ஆள்கள் வேற அடிபட்டு போச்சு. அது அந்த கடைக்காரன் பேர்ல கேஸ் வேற ஃபைல் பண்ணிட்டாங்க. "நீ எப்பிட்றா இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா, நீ எப்படி எங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையா சொல்லல, வைக்கலைன்னு?" ஏன்னா, எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம். இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாம். நயன்தாரா ரோட்ல இறங்கி கார்ல வந்து அப்படி ரோட்ல இறங்கி நின்டுச்சுன்னா, நிமிஷத்துல ஒரு 1000 பேர், 10,000 பேர் திரண்டுருவான். புரியுதா? இது வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு அறியாமை. இந்த அறியாமை அவனும் ஒரு மனுஷன் தானே! எதுக்கு நம்ம அவன பார்க்குறது? நம்ம தான் திரையில பார்க்குறோமே! அப்புறம் என்னத்துக்கு நேரா பார்க்குறதுல என்ன இருக்கு? அப்படின்னு நெனைக்கணும். அத நெனைக்காம அவங்க வந்து இந்த மாரி பண்ணாங்க. இவங்க செஞ்சதும் தப்பு. 7 மணின்னு 12 மணின்னு சொல்லி 7 மணிக்கு வந்தது தப்பு. இது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து, உள்ள போக வேண்டாம் வண்டிய நிப்பாட்டுங்க. முன்னாடியே. ம். முன்னாடியே ஒரு ரோடு ஜங்ஷன்ல ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அத நிப்பாட்டாம என்ன பண்ணிட்டாங்க கேட்காம, மக்கள் உள்ள மக்கள் குழுமி இருக்காங்களா, அந்த கூட்டத்துக்குள்ள அந்த பஸ் நுழைஞ்சது பாருங்க. நெருக்கமா இருக்காங்க. அது பஸ் உள்ள போம்போது அந்த பஸ் வந்துட்டு தாவேக்கா சார்ந்தவங்கலாம் கிடையாது. திமுகவோட பஸ் அப்படின்னு பேசிக்கிறாங்க சார். சரி திமுக பஸ்ஸா இருந்தா என்ன? தாவேகா பஸ்ஸா இருந்தா யார் பஸ்ஸா இருந்தா என்ன? ம். அது உள்ள போகும்போது இந்த நெரிசல் வந்துருச்சு. ம். இந்த இது ஏற்படும்போது இப்படி நெரிசல்ல அந்த நெரிசல்ல விழுந்து செத்தது தான் ஆட்கள். அதுதான் தவறு. இந்த 2 தவறு அது வந்து இது வந்து விஜய் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இயலாது. அவரு கீழ இருக்கக்கூடியவங்க தான் இத பார்த்துருக்கணும். இவ்வளவுக்கும் புஷ்ஷி ஆனந்துட்ட சொல்லியிருக்காங்க, "வண்டிய உள்ள கூடாதீங்க. இந்த இடத்துல நிப்பாட்டுங்க. கூட்டம் அங்க இருக்கு. இங்க இருந்தே பேசட்டும்னு." கேட்காம அவரு பண்ணிப்புட்டாரு. இதால தான் நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த நெரிசல்னால தான் இந்த சாவு. ம். 2வது டைம் வந்து இவங்க தப்பா சொன்னது. இப்ப ஏற்கனவே பெர்மிஷன் வாங்குனது 3 டூ 10. அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து 12 மணிக்கு வருவாருன்னு சொல்றீங்க? இது தப்பு இல்லையா? ம். 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 சென்னையிலேருந்து கிளம்புனதே 8:45. அதுக்கப்புறம் அங்க போய் அங்கேருந்து 1 மணி நேரம் திருச்சி.
திருச்சியிலேருந்து 9:45க்கு கிளம்பி அங்கே போகிறதுக்கு 10:45. 10:45க்கு போய் அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து எப்படி போக முடியும்? இதெல்லாம் இப்போ ஞாபகமா யோசனை பண்ணி சொல்லணும்ல கண்ணு. திமுக அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். திமுக நாங்க 1949ல் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 23 கடைசியில ம். 24ல தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படித்தான் போக போக அவங்க எங்கள காட்டிலும் நல்லா தெரிஞ்சு நல்லா பண்ணுவாங்க. ஐயாவே வாக்குமூலம் குடுத்துருக்காரு. நல்லா பண்ணுவாங்க. உங்கள மாரி இளைஞர், இளைஞியெல்லாம் விஜய்க்கு தானே வாக்களிப்பீங்க. ஆமா சார். கண்டிப்பா. அப்புறம் சரி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க நேரத்த செலவழிச்சு இவ்ளோ விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி.